குழந்தைலாம் போனதுக்கு அப்புறம் பசங்களை கேட்க மாட்டாங்களா? சாப்பிட கூட சேர்ந்து சாப்பிடலாம், ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம், படத்துக்கு போகலாம் அப்படிலாம். இப்போ சொல்லிட்டு அவங்க வீட்டில் அது அவங்க அர்ப்பணிப்பு தான். பல நேரங்களில் எனக்கும் அது பெரிய தர்ம சங்கடம் தான். என்னென்ன சமாதானம் அடிப்போம், அவங்க பசங்களா இருக்கிறதுனால அதை அவங்க தனியாக மறந்துட்டு சரி இந்த வாழ்க்கை தான் நமக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டு ஃபுல்லாக பார்த்துக்கிறது மேடம் தான். ஆமாம், அவங்க எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. எதுவுமே நம்ம தலையிட கிடையாது. ஏன் அப்பா அழிஞ்சிட்டே இருக்காரு, டூரிஸ்ட் பிளேஸ்க்கு ஏதாவது ஒரு 4 நாள் 3 நாள் போயிட்டு வரலான்ட்டு போயிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை போயிருக்கோம். இங்கே எந்த ஊருக்கு போயிருக்கீங்க? ஒன்றும் இல்லை, கொடைக்கானல் போயிருக்கிறோம். ஊட்டி கொடைக்கானலுக்கா? வேற எங்கேயும் போகல. எனக்கு அது கூட எதனால போகக்கூடாதுன்னு சொல்லலாம், எனக்கு வீட்டில் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு வேற இல்லை. நான் இல்லைனாலும் என் மனைவி பார்த்துப்பாங்க. வீட்டுக்கு வந்து தண்ணி எடுத்து நான் ஒரு காஃபி கொடுக்கணும்னு முடியாது. வேற நம்ம யாராவது வந்தா விளையாட்டு அது வரைக்கும் அவங்க போகிற வரைக்கும் என் மனசுக்குள்ள ஒரு சஞ்சலமாக இருக்கும். ஏதோ அதனால பயந்துட்டு தம்பி வீட்டில் யாராவது கூடுவேன், இன்னொரு தம்பி வீட்டில் கூடுவேன், யாரையாவது கூப்பிட்டு காஃபி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொடுத்தாதான் சாட்டிஸ்ஃபை. அது ஒரு மரியாதை. வந்தோடனே ஒரு தண்ணி கொடுத்துமா அதெல்லாம் அது. அதனால அவங்கள எங்கெல்லாம் போனால் கூட வேண்டாம், பசங்களாம் போட்டு நீ இரு அப்படின்னு. எதுக்காக? என்னுடைய சுயநலம் கூட வச்சுக்கலாம். அதில் என்ன இருக்கு? ஈமக்கடை காரியங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் கேள்விப்பட்டோம். பல டெத்துக்கு போவோம். அந்த டெத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சேர் கூட இருக்கும். யார் வீட்லேயே போய் 2 சேர் வேண்டியது போடுவோம். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அது, நம்மளாம் எவ்வளோ பரவாயில்ல, இறந்தவங்க வீட்டில் ஒரு சேர் கூட இல்லையா அப்படின்ட்டு. ஸோ ஒரே நேரத்தில் 25 பேர் இறந்துட்டா கூட 25 பேர் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம போயிருக்கு. ஃப்ரீயாகவே கொடுத்துருங்க. எல்லாமே இலவசம், எல்லாமே இலவசம். வண்டி இருக்குது, அது கொண்டு போகிறதுக்கு வண்டி இருக்குது, அது பாக்ஸ் கொண்டு போகிறதுக்கு வண்டி இருக்குது, அந்த சுடுகாடு கொண்டு போகிறது அதுக்கு வண்டி இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெயினிங் கிளாஸு. ஸோ அந்த வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு அந்த ஆட்டோ லைசன்ஸு. 100 ரூபா சம்பாதிச்சா 10 ரூபா தர்மம் பண்ணுறது தப்பு இல்லை. அதெல்லாம் நம்ம எதுவும் குறைஞ்சிட போதில்லை. கடவுள் கொடுத்துன்னு தான் இருக்காரு. எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கும். பல நேரங்களில் பண கஷ்டம் இருக்கும், பல நேரங்களில் உண்மையிலே ஒருத்தர் இருக்கும். அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். நான் இந்த வாட்சே தவிர மீதெல்லாம் வச்சுருக்கேன். வாட்சே நான் வச்சுருக்கேன், அதில் எனக்கு கவனம் கிடையாது. அழகு வச்சுருக்கீங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் அதெல்லாம் வந்து நம்ம பொருள் நம்ம சம்பாதிச்சு நம்ம வைக்கணும். அது இல்லை. நம்ம வீடு சாதாரண குடும்பம், மாதம் 40,000 வந்து அவங்க ஃபேமிலியை பார்த்துப்பாங்க. எந்த டென்ஷன் இருக்காது. நம்ம எதுக்குமே வர தேவை. கரண்ட் பில் எம்எல்ஏ வீடு 40,000 வந்து இல்லை, அவ்வளோதான வாழ்க்கை ஆகுதுன்னு இருக்குது. புரோக் நேயர்களுக்கும் சென்னை விருகம்பாக்கத்தினுடைய அதிமுக வேட்பாளர் திரு விர்கை VN ரவி அவர்களோட காலையிலேருந்து நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட தீவிரமான ஒரு பிரச்சாரத்துக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் கிடைச்சிது. ஸோ அவர் கூட சேர்ந்து ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டே அப்படி சில விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம்ங்க. வணக்கம். வணக்கம். காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், சாப்பிட கூட டைம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஏற்கனவே பேசின மாதிரி டெத்து வேற 2 வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இது எப்படி உங்களுக்கு ஃபுட்டுன்னு ஏதாவது ஒன்று இருக்குமா ஒரு நாளைக்கு? எப்போ அந்த உணவு விலைக்கெல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? புறப்படும்போது 9 மணிக்குள்ளே கிளம்பிடுவேன். காலை டிஃபன் மட்டும் வீட்டில் கரெக்டாக சாப்பிடுவேன். சில நேரங்களில் ரொம்ப ஏர்லி மாதிரி இருந்தால் சாப்பிட மாட்டேன், வெளியில் போய் சாப்பிடுவேன். மேக்ஸிமம் காலையில் ஒரு வேளை கரெக்டாக சாப்பிடுவேன். மதியம் இரவு 2 வேளையுமே வீட்டுக்கு வர ரொம்ப அபூர்வம். வாய்ப்புகள் எப்போ கிடச்சுன்னா வீட்டுக்கு வருவோம். அதில் கூட வீட்டுக்கு வரும்போது அலுவலகத்தில் அதிகமாக ஆட்கள் இருந்தாலும் கீழே உட்காந்துருவோம். சாப்பாடு கீழே வந்துடும். எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு அடுத்து எல்லாரோட சேர்ந்து சாப்பிட்றதுன்னா கட்சிக்காரன் நம்ம ஆஃபீஸில் எல்லாரும் சேர்ந்து அப்போ யாராவது வராங்களோ அவங்களோட சேர்ந்து சாப்பிடுவோம். ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிட்றதெல்லாம் அது வாய்ப்பு ரொம்ப குறைவு. வாய்ப்பு இல்லை. சின்ன வயசுலேருந்து அப்படிதானா? சின்ன வயசில் வீட்டில் எல்லாரும் சரியாக இருந்தது. ஒரு ஏஜ், குறிப்பிட்ட ஏஜ், ஒரு 24-25 வயசு ஆன பிறகு அது நான் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்த காலத்துலேருந்து வீட்டில் எல்லாருமே தம்பிங்களும் எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால அது அந்த வாழ்க்கை அப்படி அமைஞ்சிடுச்சு. சின்ன வயசுலேருந்து நட்பு வட்டாரம் அப்படின்ட்டு. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் வந்து சொல்ல மாட்டாங்களா? குழந்தைலாம் போனதுக்கு அப்புறம் பசங்களை கேட்க மாட்டாங்களா? சாப்பிட கூட சேர்ந்து சாப்பிடலாம், ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம், படத்துக்கு போகலாம் அப்படிலாம். இப்போ சொல்லிட்டு அவங்க வீட்டில் சும்மா அவங்க கூட ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட நீ சரியாக வரமாட்டேன்ட்டு. இல்லை, அது அவங்க அர்ப்பணிப்பு தான். அது வந்து பல நேரங்களில் எனக்கும் அது பெரிய தர்ம சங்கடம் தான். என்னென்ன சமாதானம் அடிப்போம், அவங்க பசங்களாக இருக்கிறதுனால அதை அவங்க தனியாக மறந்துட்டு சரி இந்த வாழ்க்கை தான் நமக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டு ஃபுல்லாக பார்த்துக்கிறது மேடம் தான். ஆமாம், அவங்க எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. எதுவுமே நம்ம தலையிட கிடையாது. முழுக்க அவங்க பசங்க அவங்க பெருசாயிட்டாங்க, டாக்டர்லாம் பெருசாயிட்டாங்க, பையனும் பெருசாயிட்டாங்க, கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்பயாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, இப்போ வாங்கப்பா அப்படிலாம் கேட்கறது. ஒரு மூவி அம்மாண்ட சொல்லுவாங்க, ஏன் அப்பா அழிஞ்சிட்டே இருக்காரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், வெளிநாடுக்கு போகலாம், இல்லை தமிழ்நாட்டிலே ஏதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு ஏதாவது ஒரு 4 நாள் 3 நாள் போயிட்டு வரலான்ட்டு
போயிருக்கீங்களா அந்த மாதிரி? போயிருக்கோம். அதாவது ஒரு தடவை 2 தடவை போயிருக்கோம். இது இத்தனை வருஷத்துல இத்தனை வருஷத்துல. எந்த ஊருக்கு போயிருக்கீங்க? ஒன்றும் இல்லை, கொடைக்கானல் போயிருக்கிறோம். ஊட்டி இந்த கொடைக்கானலுக்கா? வேற எங்கேயும் போகல. மற்றதில் அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அவங்க நீங்கள் போயிடுவேன். ஏன்னா என்ன எதிர்பார்த்தா அவங்க போக முடியாது. அதுக்கு நீங்களாவது போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு அது கூட எதனால போகக்கூடாதுன்னு சொல்லனா, எனக்கு வீட்டில் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு வேற இல்லை. நான் எப்பவுமே வீட்டுக்கு வந்தால் நான் இல்லைனாலும் என் மனைவி பார்த்துப்பாங்க. வீட்டுக்கு வந்து தண்ணி எடுத்து நான் ஒரு காஃபி கொடுக்கணும்னு முடியாது, தண்ணி எடுத்து கொடுத்துருவேன். காஃபி போட எனக்கு தெரியாது. வேற நம்ம யாராவது வந்தா விளையாட்டு அது வரைக்கும் அவங்க போகிற வரைக்கும் என் மனசுக்குள்ள ஒரு சஞ்சலமாக இருக்கும். நம்ம எதுவும் அதனால பயந்துட்டு தம்பி வீட்டில் யாரையாவது கூடுவேன், இன்னொரு தம்பி வீட்டில் கூடுவேன். யாரையாவது கூப்பிட்டு அது காஃபி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொடுத்தா தான் சாட்டிஸ்ஃபைடு. வீட்டில் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி அது ஒரு மரியாதை. நீங்கள் வந்தோடனே முதல்ல தண்ணி கொடுத்துணும், அதெல்லாம் அது. அதனால் அவங்கள எங்கன்னா போனால் கூட வேண்டாம், பசங்களாம் போட்டு நீ இரு அப்படின்னு. எனக்காக என்னுடைய சுயநலம் கூட வச்சுக்கலாம், அதில் என்ன இருக்குது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைந்துருச்சு. சரி, அது ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து அர்ப்பணிப்புன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அது வந்து எத்தனையோ பேர் தேடி வரும்போது அவங்களுடைய குறைகள் சொல்லும்போது அது ஒரு நமக்கு அது கேட்டு அவங்களுக்கு அந்த பதில் சொல்லி அது நடக்குதோ நடக்கலையோ அது பொறுமையாக கேட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கேட்டு அது ஆல்டர்னேட்டிவ் அவங்களுக்கு சோர்ஸ் சொல்லி இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம், அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. அதுவே ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு போதை, அந்த ஒரு மனசு நிறைய. ஆமாம், அவங்க ஏதோ ஒரு ஆதங்கம் இருக்கும், பிள்ளையா இருக்கும். அவனுடைய 3 பசங்களாக இருப்பாங்க. பையன் திடீர்னு வீட்டில் சண்டை போடுவான், எனக்கு எங்கள் சொத்தை பிரித்து கொடுக்குவான். அது அவன் சொத்து இல்லை, அவங்க அம்மா அப்பா அவங்க சுயமாக சம்பாதிச்ச சொத்து. சிலர் கவனிக்க மாட்டாங்க சரியா. ஏதோ ஒரு வகையில் சொல்ல அவங்கள சமாதானம், பிள்ளையும் வேண்டாம், விட்டு கொடுக்க வேண்டாம்மா, கோவம் தானே, அது என்ன இன்றைக்கி நாளைக்கு சரியாக போயிடும், நாளைக்கு நானே பேசினாலும் நீ விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படி சமாதானம் பண்ணி அதை தள்ளி போடாமல் 1 நாள் 2 நாள் வரும்போது அந்த கோபம் குறைஞ்சிரும். அடுத்த நாள் அவங்க சரியாக போயிடும். அடுத்த நாள் சொல்லுவாங்க. அதே மாதிரி காதல் திருமணம் இருக்கும், ரொம்ப பேசுவாங்க, இனிமேல் கிடையாது பொண்ணே இல்லை பிள்ளை இல்லைங்க. அதுக்கப்புறம் அதை அவங்க கூட்டு கன்வின்ஸ் பண்ணி பொண்ணு வீட்லேயும் கன்வின்ஸ் பண்ணி மேக்ஸிமம் அப்படி இருந்தால் அது திருமணம் செய்து வச்சிடணும். 2 குடும்பமும் ஒத்து போய் பண்ணாது ஒரு அவங்களுக்கு எதிர்காலம், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, எதிர்காலம் அந்த பசங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்மளை கண்டிக்கிறதுக்கு ஒரு குடும்பம் ஆள் மேலே நமக்கு மேலே இருக்கான்ட்டு, இல்லைன்னா அது பயம் இல்லாமல் போயிடும். இது பொது வாழ்க்கையில் வந்து பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வந்து வரும்போது பல விஷயம் சொல்லுவாங்க, அப்படியே சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா பொண்ணு பிள்ளை அப்படி சொல்லுவாங்க. ஆனால் காலப்போக்கில் அவங்களுக்கு எல்லாம் சரியாக போயிடும். ஆக்சுவலாக இந்த ஃபுட்டு விஷயத்தில் முக்கியமான விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த இப்படி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும், இந்த டிஷ்ஷெல்லாம் வேணும், இதெல்லாம் கண்டிப்பாக இருந்தால் தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். ஒன்று நான்வெஜ்ஜில் அப்படி சொல்லுவாங்க, இல்லை வெஜ்ஜு அந்த மாதிரி. உங்களுக்கு என்ன? எனக்கு வீட்டில் எது செய்து சாப்பிட்டு போயிடுவேன். உப்பு காரம் இதெல்லாம் பார்ப்பீங்களா? அதெல்லாம் உப்பு மட்டும் குறைவாக இருக்கணும், காரம் இருக்கும். அதோடு இல்லை, காலையில் இட்லி தோசை. சில பேருக்கு நாக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், அது அவங்க என்ன செய்ய. சில பேர் வந்து என்ன வச்சாலும் சாப்பிட்டு போவாங்க. மீன் விரும்பி சாப்பிடுவேன், மீன் குழம்பு விரும்பி சாப்பிடுவேன். டெய்லி இப்போலாம் சிறுதானியம் சாப்பிட்றோம். ஓகே, காலையில் சிறுதானியம் தான், இட்லி தோசை உப்புமா அந்த மாதிரி அந்த சிறுதானியத்தில் சாப்பிடுவோம். ஏன்னா டாக்டர்கிட்ட போக பார்க்கலாமே, எதுவுமே இருக்கக்கூடாது, எதுவுமே பிபியில் சுகர் இதில் எதுவுமே இல்லை. அப்படியா? எதுவுமே கிடையாது. இருந்தாலும் நம்மளை நம்ம சரிப்படுத்திக்கணும். ஆனால் என்னென்னா ரெகுலராக ஒர்க் பண்ணுறதுனால அது தெரியல. இன்னும் நேரம் தவறி சாப்பிடுவேன். சில நேரம் மதியம் சாப்பிட மாட்டோம், நைட்டு சுத்தமாக சாப்பிட மாட்டேன். 15 கல்யாணத்துக்கு போனாலும் எங்கேயும் சாப்பிட மாட்டோம். கல்யாணம் சாப்பிடலாம், அந்த அதாவது ரொம்ப நெருக்கமாக உள்ள கல்யாணம் நானே போய் சாப்பிட்ருவோம். மீதி பேர்லாம் கூட மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு சால்வ் போடணும், மரியாதை செலுத்தணும், அவர் வந்தால் அதுவே நமக்கு நினைச்சோம். நமக்கு அங்கே பசியாக தான் இருக்கும், ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. சரி நம்மளும் அடுத்த வேற பார்த்துக்கலான்னு சொல்லி கடைசியாக 1 மணிக்கு ஏதோ ஹோட்டலில் போய் நம்ம கூட கட்சி நிர்வாகிகள் வரலாம். ஏன்னா வர்றவங்களாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் 35-40 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க, குறைஞ்ச வயசு தான். அவங்களுக்கு பயந்துனா ஹோட்டலில் போய் சாப்பிட்ருவோம். அவங்க நமக்காக அர்ப்பணிப்பு வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் இருக்கும், வருத்தம் இருக்கும், கோவம் இருக்கும், அதெல்லாம் தாயின்றி தான் இந்த இடத்துக்கு நம்ம வரோம். அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு விரும்பி தான் வராங்க. இது ஒரு சேவை, அது பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு. அது கொஞ்ச நாள் கொஞ்சம் சிரமப்படுவாங்க, அப்புறம் இந்த சர்வீஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம போகிற பாதை பிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றது அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப பேர் இருக்காங்க அது மாதிரி நம்மளை ஃபாலோ பண்ணி இப்படி தான் வரணுன்ற ஒரு ஆம்பிஷன் உண்டு. தப்பான பாதைக்கு போகக்கூடாது. இன்னொன்று பணம் மணி சம்பாதிக்கணுன்றது அவசியம் கிடையாது. பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை, உதவிகள் ரொம்ப செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு வகையில் நமக்கு மனநிறைவாக இருக்குது. அவ்வளோ காசு ஒரு பிரதான பொருள் தான், காசு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு நம்ம வேறு வகையில் ரெவன்யூ உருவாக்கிக்கங்க சொந்தமாக. அது இருந்துன்னா உங்களுக்கு எந்த பயம் இல்லாமல், குடும்ப பிரச்சனை இல்லாமல், எந்த தொந்தரவு இல்லாமல் அரசியல் பண்ணலாம்.
எல்லாம் தினந்தோறும் குடும்பத்தையும் கவனிக்கணும்ல அவங்களுக்கு. ஏன்னா அது எல்லாரும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் போல. கட்சியில் இருக்க அத்தனை பேருக்குமே எல்லாரும் வசதி படைச்சுன்னு சொல்ல முடியாது. கஷ்டப்படுற குடும்பம் எவ்வளோ இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்கும், அது எந்த இது இருக்குல்ல, கட்சி தொண்டனாகவே இருந்துட்டு போகிறோம். இப்போ அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு வேறு வகையில் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணி கொடுத்து பெரிய அவங்களுக்கு இந்த கட்சியில் இருந்தோம், நமக்கு இது கிடைச்சிது, நமக்கு ஒரு ஜாப்புக்கு எடுத்து கொடுத்தாங்க, இல்லை ஒரு தொழில் பண்ணி கொடுத்தாங்க, ஒரு கடை வச்சு கொடுத்தாங்க, ஒரு சின்ன தள்ளுவண்டி வச்சு கொடுத்தாங்க, இல்லை ஒரு சின்ன பங்கு வச்சு கொடுத்தாங்க, நமக்கு இந்த வாழ்வாதாரத்தை உயர்த்திருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மனசு திருப்தி. 90% போவே எல்லாருமே நடுத்தர குடும்பம் தான். ஒரு 10% வசதி படிச்சவங்க இருப்பாங்க கட்சியில். அப்படியே அது அவங்க தேர்ந்தெடுக்கிறது தானே. அந்த அந்த இந்த வாழ்க்கைக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, விரும்பி படங்கள் பார்த்துருப்பாங்க, தலைவரை அம்மா பார்த்து வந்தவங்க. இப்போ எடப்பாடியை பார்த்து எவ்வளோ பேர் ஒரு யதார்த்தமான ஒரு முதலமைச்சர், யதார்த்தமான ஒரு பொதுச் செயலர், சிம்பிள்சிட்டி, அவரை பார்க்கணும், கடைப்பிடிக்கணும். ஸோ அவர் அது அந்த கிரேஸ் வரதுலாம் பெரிய ஒரு. உங்களுக்கு இந்த பிடிச்ச இந்த ஃபுட் டேபிள்னு ஒரு மொமெண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்கன்னா, இப்போ ஒரு ஜெயலலிதா அம்மாவோட சாப்பிட்டு இருந்திருக்கலாம், இல்லை வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர் உங்கள் பொதுச்செயலரோட சேர்ந்து சாப்பிட்ட உணவு ஏதோ ஒரு விதம் இருக்கும்ல, ஏதோ ஒரு மறக்க முடியாத ஒரு வேலையில் குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிட்டது அந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவு வேலை அந்த மாதிரி அது? இல்லை குடும்பத்தோடு சாப்பிட்டோன்னா எனக்கு விரும்பினா போயிட்டு ஒரு ஹோட்டலில் ரொம்ப அக்கேஷனல் சிக்கன் விரும்பி சாப்பிடுவோம், மீன் விரும்பி சாப்பிடுவேன், தோசை, அந்த மாதிரி என் விருப்பத்தை அவ்வளோதான். அவங்க யாராருக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடணும், நம்ம யாரும் சாப்பிட்றது இல்லை. ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு உணவு வேலைன்னு இருக்கும்ல, இந்த டைம் சாப்பிட்ட இந்த சாப்பாடு அப்படி பயங்கரமான நினைவிலே இருக்கும், பசுமையாக இருக்கும். உங்கள் அம்மா கையில் சாப்பிட்டதா? அது அம்மா வந்து இது சொல்லுங்க, உங்கள் அம்மா கொஞ்சம் சாப்பாடு ரொம்ப பிடிக்குமா, உங்கள் ஒய்ஃப் செய்ய ரொம்ப பிடிக்குமா? சண்டை வலிச்சு விட்ருக்கீங்க. அம்மா வந்து மீன் குழம்பு அவங்க இருக்கிற மாதிரி சேர்ந்து, என் மனைவி அவங்க சேர்ந்தே பண்ணுவோம், அது ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க மனைவி அவங்க வைப்பா. அம்மா மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பாங்க, கருவாட்டு குழம்பு நல்லா வைப்பாங்க, அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது அப்படி இவங்க கற்றுக்கிட்டு இவங்க செய்வாங்க. ஆனால் அவங்க வந்து ஆரம்பத்தில் அது அவங்களுக்கு இல்லை, கடைசி வரைக்கும் அவங்க அந்த விஷயத்தில் விரும்பி சாப்பிட இது பண்ணுவாங்க. அதெல்லாம் சமையல், வீட்டில் குடும்பம், அண்ணன் தம்பிங்க இதெல்லாம் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்டாக தான் நினைக்கிறேன். அது வந்து வாழ்க்கை கடவுள் கொடுத்தது. எனக்கு மொத்தம் நாங்கள் 7 பேர், அப்படியா இருக்கிறது 5 பேர். ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க, ஒரு பையன் இறந்துட்டார். இப்போ இருக்கிற 4 பையன் ஒரு பொண்ணு இருக்கிறோம். எனக்கு மேலே ஒரு எல்டர் சிஸ்டர் இருக்காங்க, அடுத்தது நான், அடுத்து இன்னொரு தம்பி, அதுக்கு அடுத்தது கண்ணன் ஒரு தம்பி, அப்புறம் பன்னீர்செல்வம். எல்லோரும் நல்ல வாழ்க்கை அமைச்சு நல்லா இருக்காங்க. அது எங்கள் அப்பா அம்மா புண்ணியம், எங்கள் எல்லா பெரியவங்க புண்ணியம், அதை தாண்டி பெரிய மரியாதை சம்பாதிச்சிருக்கோம். சரி, கஷ்டப்பட்டு தான் வந்தேன். யாருமே நாங்கள் ஒன்றையும் இப்போ பிறக்கும்போது எங்கள் அப்பா நல்லா வச்சுருந்தார். அவருக்கு மறைவுக்கு ஏன்னா 84 தவறிட்டு இறந்துட்டார் அப்பா. 84 எனக்கு 22 வயசு தான். அதுக்கப்புறம் தம்பிங்கெல்லாம் சின்ன வயசு. நாங்கள் இவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணி வந்து வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய இடத்துல நாங்களும் நல்லா இருக்குன்றது அது உண்மையில் ஒரு கடவுள், பெரியவங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதம்லாம் உண்மையில் பெரிய விஷயந்தான். ஸோ இவ்வளோ தூரம் வருமானலாம் எனக்கு தெரியாது. எல்லாருமே நல்லா இருக்காங்க இன்றைக்கி. எல்லாருமே எல்லோரும் பாராட்டுற மாதிரியும் இந்த குறை இல்லாமல் பசங்களும் பீஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சு தந்து சந்தோஷம்ன்றது அது பெரிய, அது ஒரு மகிழ்ச்சி தான். விஆர்என் அறக்கட்டளை வந்து நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க ரொம்ப வருஷமாக. ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு ஈமக்கடை காரியங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் கேள்விப்பட்டோம். எஜுகேஷனுக்கும் ஏன் அந்த இண்டஸ்ட்ரி அதில் ஒரு விஷயம்? இல்லை இது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னுடைய ஆசை. பல டெத்துக்கு போவோம். அந்த டெத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சேர் கூட யார் வீட்லேயே போய் 2 சேர் வேண்டியது என்ன போடுவாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே பெரிய என்னடா அது, நம்மளாம் எவ்வளோ பரவாயில்ல, இறந்தவங்க வீட்டில் ஒரு சேர் கூட இல்லையா அப்படின்ட்டு. அதனால் அந்த விஷயத்துக்காக இந்த மாதிரிலாம் செய்யணும் நம்ம பிற்காலத்தில் அப்படின்னு நினச்சேன். அது அமைஞ்சது. ஸோ ஒரே நேரத்தில் 25 பேர் இறந்துட்டா கூட 25 பேருக்கு பாக்ஸ் கொடுக்குறதுக்கு நம்மகிட்ட இருக்குது. ஃப்ரீயாகவே கொடுத்துருங்க. எல்லாமே இலவசம் தான், எல்லாமே இலவசம் தான். வண்டி இருக்குது, வண்டி அது கொண்டு போகிறதுக்கு வண்டி இருக்குது, அது பாக்ஸ் கொண்டு போகிறதுக்கு வண்டி இருக்குது, அந்த இறந்த பிறகு சுடுகாடு கொண்டு போகிறது அதுக்கு வண்டி இருக்குது. அதுக்கப்புறம் டெய்லரிங் கிளாஸு. ஸோ அந்த வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு இந்த ஆட்டோ லைசன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இந்த அதுக்கப்புறம் இது கூட அந்த டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு மிஷின்லாம் வாங்கினேன். ஓகே. அதுக்கப்புறம் டாக்டர் அட்வைஸு டாக்டர் இல்லாமல் பண்ணக்கூடாதுன்ட்டார். ஸோ எனக்கு ஒரு அதில் ஒரு இலவசமாக பண்ணணும். எவ்வளோ பேர் அந்த டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. 2000-3000 கொடுத்து ஒரு ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க. அதை நம்ம இலவசமாக கொடுத்தா நல்லா இருக்குமேன்ற ரொம்ப நாள் அது. அப்படி 2-3 நண்பர்கள் அந்த மிஷின்லாம் வாங்கி கொடுத்தாங்க.
ஆனால் அதுக்கப்புறமா தான் டாக்டர் அட்வைஸு, ஒரு நர்ஸு ஒரு டாக்டர் இல்லாமல் பண்ணக்கூடாது. பில்டிங் இருக்குது, ஆனால் இதெல்லாம் இருந்தால் தான் நீ பண்ணணும், நாளைக்கு எதாவது ரிஸ்க் வந்தால் உங்கள் மேலே பழி வந்துடும்னா அதை அப்படியே ட்ராப் பண்ணியிருக்கிறேன். அது வாய்ப்புகள் இருந்தால் அடுத்த வருஷமாவது அது இதுக்கெல்லாம் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இப்போ பையன் வந்து அவன் சொந்தமாக பண்ணுறான், பண்ணும்போது அதில் வர லாபங்கள் வந்து அதுக்காக எடுத்து பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையா. அவர் அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கார், ஸோ ஃபேமிலி ட்ரஸ்ட், அதனால அவங்களும் அதை ஹெல்ப் பண்ணலாம். பசங்களும் எல்லாம் நல்லா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மனநிலை வந்தால் இதெல்லாம் செய்யலாமே, தப்பு இல்லையே. ஒரு 100 ரூபா சம்பாதிச்சா 10 ரூபா தர்மம் பண்ணுறது தப்பு இல்லை. அதெல்லாம் நம்ம எதுவும் குறைஞ்சிட போதில்லை, கடவுள் கொடுத்துன்னு தான் இருக்கார். எனக்கு ஒன்று நம்ம எந்த கஷ்டத்தை போடுறதில்லை. இருக்கணும் அதாவது ஏற்றம் இறக்கம் தான் மனுஷனுக்கு ஒரு நல்ல இடத்த அடைய முடியும். ஒரே ஏற்றத்துலேயே இருந்தீங்கன்னா இறக்கம் ரொம்ப தாங்கிக்க மாட்டோம். எல்லாமே இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை எதிர்நீச்சு பண்ண. என்ன அட்வைஸ் வந்து பெருசாக நினைப்பீங்க? யார் கொடுத்த அட்வைஸ் ரொம்ப பெருசாக நினைப்பீங்க? இல்லை, அட்வைஸ் பெரிய இது சொன்னாலும் நமக்கு மேலே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நமக்கு தெரிஞ்சாலும் கூட அதை ரிமைண்ட் பண்ணுற விதம் வந்து, அது சொல்கிற விதம், அவங்க சொல்லி எப்படி இருந்தால் அப்படி நல்லா இருக்குன்னு சொன்னால் அது ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்ப்பேன். சரி, அவர் சொல்கிறதும் கரெக்ட். இவர் கொடுத்த அட்வைஸ் எனக்கு வந்து வாழ்நாளில் நான் கடைப்பிடிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னா அது யார்? இந்த பர்சன் அப்படின்னா இல்லை, எனக்கு நல்ல நண்பர்கள் அதிகம். என்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் சின்ன வயசுல என்னோட மூத்தவங்ககிட்ட அதிகமாக பழக ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசுலேயே ஒரு 30 வயசுலேயே என்னோட ஒரு 7-8 வயசு மூத்தவங்க, 10 வயசு மூத்தவங்க, 5 வயசு மூத்தவங்க, 2 வயசு மூத்தவங்கன்னா அது வந்து எனக்கு ஒரு நல்ல அனுபவங்கள் கிடைச்சிது. அவங்ககிட்ட இருந்து நல்ல விஷயம்லாம் கிடைச்சிது. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக அந்த பொது வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போது அந்த சம்பவத்தை மைண்டில் இது ஒரு புதுசாக இருக்கும். இது என்னடா புதுசாக இருக்குது, இதுவும் தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு சம்பவம் நடந்தது, அது புதுசாக இருக்கும், அந்த நேரத்துக்கு அது புதுசாக இருக்கும். அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம கையில் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம், இதை தவற விட்டுறக்கூடாது. அப்படி 4 நண்பருக்கு 10 நண்பருக்கு பேசும்போது அதில் ஒரு நண்பர் ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஒரு ஹேண்டில் பண்ணுவார், அதுவும் இன்னும் பிடிச்சிருக்கும். ஸோ அப்படி தான். தெய்வம்னா இஷ்ட சாமி கும்பிட்ற எந்த தெய்வம் இஷ்ட தெய்வம்? சாமி வீட்டில் கும்பிடுவேன், டெய்லி சாமி கும்பிடுவேன். சாமி குளிச்சுட்டு போய் சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு தான் டிஃபன் சாப்பிடுவேன். வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க, ஃபோட்டோ இருக்கும், சாமி கும்பிடு முடிச்சுட்டு போவேன். அப்படி ஏதாவது வெளியில் எங்கெல்லாம் போனால் கோயிலுக்கு போயிட்டு போவேன். அதுக்காக கோயில் எல்லா கோயிலும் சுற்றலாம் மாட்டேன், கோயிலுக்கு போனால் சாமி கும்பிடுவேன். எந்த தெய்வம் அப்படின்னு எனக்கு இங்கே வேம்பலியம்மன் கோயில் தான் அதிகமாக. அதை விட்டால் எங்கள் குலதெய்வம் ஒரு கோயில் செல்லியம்மன் கோயில் பெரிய பாளையத்தில் இருக்குது. எல்லா கோயிலுக்கும் போவோம். அதெல்லாம் இந்த கோயில் அந்த கோயிலும் கிடையாது. நான் முதல்ல கோயம்பேடு சிவன் கோயில் குறுங்காடீஸ்வரர் சேர்மனாக இருந்தேன் 2000. அப்படி இருந்தது தான் இந்த வேலைக்கிழமெல்லாம் எண்ணி சாப்பிட மாட்டேன், சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன். அது அந்த கோயிலுக்கு போன பழக்கம். அது பிளாஸ்க் கொண்டு போகிற பழக்கம், அந்த கோயிலுக்கு போய் வந்த பழக்கம் தான். டீ கூட வாங்கி வைக்க மாட்டேன் அந்த கோயில். அப்படியா? ஆமாம், ஏன்னா சிவன் சொத்து கொலநாசினி இருக்கான் அந்த பாயான கோயிலில் கூட அது சாப்பிட மாட்டேன். பிரசாதம் வாங்கி சாப்பிடுவேன், மற்றபடி காஃபி டீனா கூட நம்ம கிட்ட தான் கொடுக்கணும்னு. அப்படி வந்து தான் அந்த பிளாஸ்க் கொண்டு போகிற பழக்கம். அது நாளடைவில் பிளாஸ்க்கு எங்கே போனாலும் பிளாஸ்க் எடுத்துன்னு போகிற பழக்கம். இல்லை, அதாவது இது நமக்குள்ள கட்டுப்பாடு தான். இது வந்து அவங்களையோ இவங்களையோ குறைலாம் நமக்கு கிடையாது. அவங்கவுங்க வாழ்க்கை, அது அவங்க விரும்பி எடுத்துக்கிறது. இது நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம விரும்பி எடுத்துக்கிறோம். அதில் போய் இவங்களை குற்றம் சொல்கிறது அவங்கள குற்றம் சொல்கிறதுலாம் நமக்கு வேலை இல்லை. இது நமக்கு பிடிச்சிருக்கு. இன்னொன்று, யாரும் நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது, குறை சொல்கிறவங்க நடந்துக்கூடாது. அதை போகிறாம்பாரு, இதில் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று சொல்லுவான். அதை நம்மளே யோசித்தா உரிமை இல்லையே, எதிர்பார்ப்பு தானே. ஒரு விஷயம் வருது சொல்கிறாங்க, ஆனால் இது கொஞ்சம் பண்ணி கொடுத்தே நல்லாயிருக்கும். பண்ணி கொடுத்தோன்னா அவங்க என்கிட்ட ஏதாவது இல்லை இது கொஞ்சம் கொடுக்குறேன் வாங்கிக்கணும். நான் கமிட்மெண்ட்டுக்காக பண்ணலையே, ஒரு உதவி இது எனக்கு நீங்கள் என்கிட்ட நடக்குன்னு வரீங்க, நான் கூப்பிட்டு பேசுகிறேன். எதிராளியே நம்ம வேலை வச்சுருக்க மாதிரி அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு பண்ணிவிடுவோன்னு சொல்கிறாங்க. இது 2 பேருக்குள்ளே பேசலைன்னா ஒரு உதவி தானே. அதனால் இவரு நட்பு கிடையாது, அவரும் நட்பு. அவரு 4 பேர்கிட்ட சொல்கிறார், இவரு 4 பேர்கிட்ட சொல்கிறாரு. அந்த 4-8 பேரும் நம்ம ஓட்டாக கன்வெர்ட் பண்ணி தராங்க. நீங்கள் போகும்போது அதனால எந்த இதில் நமக்கு பண்ணி கொடுத்தாரியா, கட்சிக்கு அப்புறம் போடுங்க அப்படி தான் அந்த ஒரு விதமாக வளர்ந்தமே தவிர நம்ம அந்த மாதிரி எதிர்பார்ப்புலாம் கிடையாது. எனக்கு இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கும், பல நேரங்களில் பண கஷ்டம் இருக்கும், பல நேரங்களில் உண்மையிலே ஒருத்தர் இருக்கும். அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். நான் இந்த வாட்சே தவிர மீதெல்லாம் வச்சுருவேன். வாட்சே நான் வச்சுருக்கேன், அதில் எனக்கு கௌரவம் கிடையாது. அழகு வச்சுருவீங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் அதெல்லாம் வந்து நம்ம பொருள் நம்ம சம்பாதிச்சு நம்ம வைக்கிறோம். அதில் இது அப்பா அம்மா விற்று வீடு தான், நம்ம வாங்கி கட்டிட்டோம். ஸோ கடவுள் நம்ம நல்லா தானே வச்சுருக்காரு. அது வேணும்னு நிறைய தேவைப்பட்டதானே வேணும். அது ஒன்று மாட்டின்னு தெரிய போகிறதில்ல. தேவை இருந்தால் எடுத்து வச்சுக்க, அதில் நம்ம தானே சம்பவம் திருப்பி வாங்கிட்டா போச்சு. அப்படி அந்த மாநிலத்துக்கு வரணும்னு. அதனால் என் வீட்டிலலாம் அவங்கள எதுவும் எதிர்ப்பாரு,
இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு பெரிய நகை அதை கூட கொடுத்துருவாங்க, எடுத்து வச்சுக்கணும் தேவைப்பட்டால். நான் வெளியெலாம் அதெல்லாம் இல்லை, இருந்தால் நம்ம இருக்கிறத யூஸ் பண்ணுமே. நம்ம வந்து நாளைக்கு வந்தால் உடனே இப்போ நமக்கு ஒன்று பிஸ்னஸ் பண்ணணும். நம்ம எல்லாருமே ரியல் எஸ்டேட்டில் இருப்பாங்க, ஷேர் போடுவோம், வீட்டை தேடி எடுத்து கொடுப்பாங்க, இதில் இவ்வளோ லாபம் வந்து கொடுப்பாங்க. அந்த காசை நம்ம தூக்கி போட்டுருப்போம். நம்ம வீடு சாதாரண குடும்பம், மாதம் 40,000 வந்து அவங்க ஃபேமிலியை பார்த்துப்பாங்க, எந்த டென்ஷன் இருக்காது, நம்ம எதுக்குமே வர தேவையில்ல. கரண்ட் பில் எம்எல்ஏ வீடு 40,000 வந்தால் இல்லை, அவ்வளோதானே வாழ்க்கை. அதுக்குன்னு இருக்குது. 2 பொண்ணுங்க திருமணம் கல்யாணம் போயிட்டாங்க, அவங்க எப்பாவது வந்தால் தான் உண்டு. பையன் இருக்கிறான், அவங்க மனைவி இருக்காங்க, அவங்க மேலே இருக்காங்க. அது என்ன சாப்பாடு எங்கள் 2 பேருக்கு என்ன ஆகிட போகுது? பெருசாக ஒன்றும் இல்லை. யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் மற்றபடி இருக்கும். இதர சில கரண்ட் பில் நம்ம கட்டுற போகிறோம். பெரிய அது ஒன்று அது அப்படி சொன்னாலும் அது நான் அது மிகப்படுத்தி சொல்கிறதா அர்த்தம் நான் நினைக்கிறேன். அது போதுமானது தான், அது ஒன்றும் பெரிய இது இல்லை. அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு 2 நாள், வாரத்துக்கு 2 நாள் என்வி செய்வாங்க, மற்ற நாள் எதுவும் அவங்க செய்யப்படுறதில்லை. நானும் அது விரும்பியில் வேலைக்கிழமை சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன். ஆட்டோமேட்டிக்காக அதனால அமாவாசை வந்துடும், அது ஒரு நாள் சாப்பிட முடியாது. வேறு ஏதாவது ஒரு நாள் வந்து அது ஒரு தோசைங்கிறது செய்ய மாட்டாங்க. இன்னொன்று கிருத்திகை வந்தால் செய்ய மாட்டாங்க அவங்க. சரி விட்டுடு, எப்படியோ வெளில போனால் சாப்பிடுவோம். மேக்ஸிமம் வெளியில் வந்து அடிக்கடி இந்த கல்யாண காட்சி போகிறேன்ல, அதில் எங்கன்னா போய்ட்டு நான் வீட்டுக்கு வர லேட் ஆகிடும். 12 ஆகிடும், 1 மணி ஆகிடும், 2 மணி ஆகிடும், லாங்கில் எல்லாம் போய்ட்டு சுற்றிட்டு வர்றதுக்கு. அதனால் அது அப்படியே அந்த வாழ்க்கை தான் போய்ட்டுருக்கு அப்படியே. ஆனால் இது ஒரு எனக்கு பிடிச்சி தான் பண்ணுறேன். நம்ம ஒன்றும் அதெல்லாம் வந்து குறை சொல்கிறதோ அதில் அரசியல்லாம் அப்படி இல்லை. அரசியல்வாதியில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அது எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. நமக்கு முன்னாடி யாராவது கைட் பண்ணுறவங்க நம்மளை தப்பாக வழிநடத்தினாலும் அதுவும் நம்ம மனசில் பாதிக்கு ஏற்படுத்தும். நம்ம எங்கேயாவது ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்தால் அது நமக்கு எல்லா வகையிலும் ப்ளஸ்ஸாக இருக்கும். இன்னொன்று தப்புன்னு தெரிஞ்சால் விளையணும், அப்போவும் நம்மளால் அது மாற்றிக்க முடியும். ஸோ இது வந்து சராசரி மனுஷனுக்கு உள்ள விஷயம் தானே. ஒரு 10 நம்ம வீட்டில் 10 பேர்னா 10 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க, ஒவ்வொருத்தர் மனநிலை. காரணம் என்ன, 10 பேரும் ஒரே மாதிரி வசதி வாய்ப்புகள் இருந்தால் சண்டையே போட்டுக்க மாட்டோமே. இல்லாதனால தானே சண்டை வருது. எல்லாருமே நமக்கு ஒரு ஈவனாக ப்ராப்பர்ட்டி ஈவனாக எல்லாம் இருந்ததுன்னா நம்ம சண்டையாக வரப்போகுது. கண்டிப்பாக இல்லாத நேரத்தில் தான் நம்ம குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன வருத்தம் கூட அதில் வரும். மற்றபடிக்கெல்லாம் வரத்து வாய்ப்பு இல்லை. அதை நான் புரிஞ்சுக்கிட்டா ஒன்றுமே இல்லை. ஸோ அண்ணன் தம்பியெல்லாம் இன்னொரு தடவை பிறக்க போகிறதில்ல, உறவுலாம் இன்னொரு தடவை பிறக்க போகிறதில்ல. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். அண்ணன் தம்பியெல்லாம் இன்னொரு தடவை பிரச்சனையை பேசி முடிச்சு தீர்த்துப்போம். இதெல்லாம் நமக்குள்ளே என்ன இருக்குது? ஈகோ என்னென்ன லாபம்? எதுவுமே இல்லை. அதனால் எங்களுக்குள்ள அந்த சின்ன ஒருத்தம் வராது, சின்ன இது இருக்காது. எது வந்தாலும் பேசிடுவோம். அதுமாதிரி நட்பு வட்டாரம் அப்படிதான். அரசியலில் கிடைச்ச நட்பு, சின்ன வயசுல எனக்கு கிடைச்ச நட்பு, எல்லா நண்பர்களும் அப்படி தான். அளவு கடந்த நல்ல நண்பர்கள், ரொம்ப ரொம்ப நேசிச்ச நண்பர்கள். அது வந்து அவ்வளோ திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ குடும்பத்தில் அந்யூனமாக இருப்போம். அவங்க வீட்டில் ஒன்று, நம்ம வீட்டில் ஒன்று, அந்த மாதிரி ரொம்ப நல்ல நட்பு. அவங்க எடுத்துப்பாங்க அந்த வேலையை, அவங்க வீட்டுக்கு நான் எடுத்துப்பேன் அந்த வேலையை. அப்படி ஒரு மனைவி நைட்டு கல்யாணத்துக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு, நாங்கள் திருப்பி நைட்டும் போவோம், காலைல போவேன். அவ்வளோ நெருக்கமான 1000 இருந்தாலும் அது திருப்பி அதுக்கு போய் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மிஸ் பண்ணிடக்கூடாது. இது மாதிரி நட்புலாம் எங்கேயுமே ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படின்னு நமக்குள்ள ஒரு இது தான். ஒன்று தெரிஞ்சுக்கிறதா, உங்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயம் தான் எடுத்துக்கணும், தம்பிக்கிட்ட ஒரு நல்லதாக எடுத்துக்கணும். இதுக்கெல்லாம் வயசுலாம் கிடையாது. அவருக்கு இந்த வயசில் ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு, அதையே மிஸ் பண்ணுவானே. இதுதான் நம்ம ஆச்சரியமாக இருக்குது. இல்லை யதார்த்த வாழ்க்கை அதுதானே. யதார்த்தத்துக்கு நம்ம போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, பிளான் பண்ணி பண்ண முடியாது. நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சதுனால சொல்லுவேன். நம்ம ஒரு வேளை சாப்பாடு கஷ்டத்தை தெரிஞ்சுட்டோம், ஒரு வேளை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், வாழ்க்கைனா இதுதான் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் என்ன வாழ போகிறது கொஞ்சம் காலம். அதில் எதுக்கு போய் சண்டை சச்சரவு போட்டி போறாமல் இதெல்லாம் தேவையில்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோதான். இதில் போய் அதுலேயும் இறங்கி நல்லா வாழ்ந்தவங்க பேசுறதில்ல, யாரோ விரோதி மாதிரி போயிடுறது, இதெல்லாம் நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை. எல்லா இடத்துலையுமே இருக்காது. நான் ஒன்றும் இதுதான் சரி அது சரின்னுலாம் சொல்லலை. இது நமக்குள்ளே அந்த இதுவும் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய இவ்வளோ பிஸியான ஸ்கெடியூலில் எங்களுக்கு இவ்வளோ நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் வந்து எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து தேர்தலை வெற்றி பெற எங்களுடைய நிறுவன சார்பாக வாழ்த்துறோம். உங்களுக்கு நன்றி. என் குடும்பத்து சார்பாக, கட்சி சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி.